என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை கட்டாயமாக நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் யார் நம்மை தேடினாலும் நாம் நம்மை தேடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய இருவர் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் யமதர்மன், இன்னொருவர் சனி பகவான். இந்த இரண்டு பேருமே நம்மை தேடி வரக்கூடாது என்றுதான் நான் எப்பொழுதும் யோசித்து கொண்டிருப்போம் அல்லவா? அப்படிப்பட்ட இந்த நேரம், இந்த பிரத்யங்கரா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய மனதில் ஒரு குழப்பத்தை கொடுக்கலாம், என்னவென்ற ஒரு மனப்பதற்றத்தை உனக்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த நேரம் நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயத்தை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த பிரத்யங்கரா உடன் இருப்பதனால்தான் இது போன்ற செய்தி கூட உன்னை வந்து சேர்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்காக உன் தாய் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்வது போல இப்பொழுது நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமே நமக்கு சரியான ஒன்றை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். யமன் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒருவர் உன் வீட்டில் இருக்கிறார். அதே நேரம் அது நீயாக இருக்கக்கூடாது என்று நான் ஆசைப்படுகின்றேன். தேடிக்கொண்டிருக்கின்ற ஒருவர் நீயாக இருக்கக்கூடாது என்று இந்த பிரத்யங்கரா நான் விருப்பப்படுகின்றேன். அப்படியானால் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களையும் இந்த மாற்றங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி எந்த நாளும் உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு ஏற்ற நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தாயின் அன்பு உனக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை தேடக்கூடாது என்று நினைக்கின்ற ஒருவர் நம்மை தேடி வந்திருக்கிறார் என்றால் அதற்கான காரணத்தை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கான நேரத்தை முதலில் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த பிரத்யங்கரா நினைத்தது போல, இந்த பிரத்யங்கரா யோசித்தது போல இந்த வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு சொல்லித் தருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நமக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் நல்லது நடக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எப்பொழுதுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் யமதர்மனை அழைத்து வர வேண்டும் என்று எப்பொழுதுமே நினைத்ததில்லை. ஆனால் உன்னை சுற்றி இது போன்ற ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் நான் உனக்கு சொல்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பதில் நீ எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு தரக்கூடிய இந்த நேரத்தை எப்பொழுதும் போல நீ என்னவென்றும் ஏதுவென்றும் ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு வரும் தீமைகளில் இருந்து நிச்சயமாக நான் உன்னை மீட்டெடுப்பேன் என்பதனை மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் பேசுவதை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் அம்மா ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன் வீட்டை தேடி யமதர்மன் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயம் அங்கு நடந்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயம் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கென நடத்தி கொடுக்க நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க நீ ஒவ்வொன்றையும் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா நான் சொல்ல சொல்ல உனக்குள் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்களை நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். நாம் ஆசைப்பட்டது எல்லாமுமே நமக்கு சரியாக நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருப்பதில் இனி உனக்கு நடக்கவிருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஏதோ ஒரு தவறு உன் வீட்டில் நடப்பதனால்தான் யமதர்மராஜா உன் வீட்டை தேடி வந்திருக்கிறார். உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரினுடைய நடவடிக்கைகள் எல்லாமும் அவர்கள் உடனடியாக இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்பதை பற்றி இருப்பதனால்தான் அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். இது போன்ற நேரம் நாம் எப்பொழுதும் நினைத்தது போல நம்மை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தை நாம் கண்டுபிடித்து விட வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் இந்த தீமைகளை நாம் என்னவென்று உணர்ந்து விட வேண்டும். யாரால் நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்பதனை எல்லாமும் கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது போல உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உணர்வுகளும் சரியாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது போல உன் வீட்டில் நடக்கின்ற தவறு என்ன, அந்த தவறை செய்து கொண்டிருப்பது யார் என்பதனை நீ நிச்சயமாக இந்த நேரம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏதாவது ஒரு கஷ்டமோ கவலையோ நமக்கு எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி வருத்தப்படாதே. இதிலிருந்து ஒரு பாடம் உனக்கு கிடைக்கும். யமதர்மன் என்ன நடந்ததனால் உன்னை தேடி வருகிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படியானால் எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நாம் செய்யவே கூடாது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? இனி என்ன நடப்பதையும் நாம் யோசிக்கும் இந்த நேரம் இனி உன்னை தேடி எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் இன்று சொல்லுகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருப்பதை நான் உனக்கு சொல்ல வேண்டும். முன்னோடு வருவதை நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று நடத்த வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கான மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நான் உன்னை இந்த உலகத்தை விட்டு அவ்வளவு சீக்கிரமாக அனுப்பி வைக்க வரவில்லை. என் பிள்ளைக்கான வாழ்க்கையை நான் முழுமையாக வாழ்வதற்காகத்தான் உன்னை இங்கே படைத்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை நீ சரியாக பெற்றுக்கொண்டாலே அது போதும். உனக்குரிய தேவைகளை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து கொண்டாலே அது போதும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை எல்லாமும் தாண்டி நீ தேவையான ஒன்றோடு இந்த வாழ்க்கையை என்னவென்று பின்னி பிணைத்து சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதையும் சந்தோஷமாக நீ உணர்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் இந்த காலம் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ நம்பு. அம்மாவினுடைய அன்பு உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு உறுதியாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உனக்கு எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த வகையிலும் இந்த வாழ்க்கை உன்னை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரி எது, தவறு எது என்பது எல்லாமும் உனக்கு தெரிய வந்துவிடும். வாழ்க்கை வாழும் நாட்களில் உனக்கு என்னவெல்லாமும் கொடுக்கும் என்பதும் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். யமதர்மன் ஒருவரை தேடி வரக்கூடாது என்று நாம் நினைப்பதற்கு என்ன காரணம்? நாம் சந்தோஷமாக வாழ்கின்ற வாழ்க்கையில் நமக்கு எந்த இடைஞ்சலும் வந்துவிடக்கூடாது, இந்த உலகத்தை விட்டு நாம் சென்றுவிடக்கூடாது என்பதுதான். ஆனால் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் செய்கின்ற தவறை நீ இனிமேல் செய்து விடாதே. அவரை திருத்துவதற்கும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர் செய்கின்ற அந்த தவறு என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிட்டால் நிச்சயமாக அதிலிருந்து அவர்களை நீ மீட்டெடுத்து விடுவாய் அல்லவா? இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? உன்னிடத்தில் நின்று நான் நடத்தப்படும் இதுபோன்ற நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். பிரத்யங்கராவினுடைய அன்போடும் அரவணைப்போடும் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய். நல்லது வேண்டி நாம் சொல்ல நினைக்கும் இந்த காலம் இனி உனக்கு எப்பொழுதும் நான் மதிப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உடனிருக்கின்ற நேரம் உன்னை ஏற்றுக்கொள்ளும் இந்த காலம் என்று ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் போல
தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்லச் சொல்ல உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா, உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும், இந்த அன்பையும் அரவணைப்பையும் எப்பொழுதும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. பிரத்யங்கராவினுடைய நிலைத்த மனநிலையோடு உனக்கு நான் கொடுக்கவிருக்கும் சில விஷயங்களை நீ இன்றே புரிந்து கொண்டால் எதிர்வரும் நாட்களில் உன்னை தேடி வரும் எந்த பிரச்சனைகளையும் நினைத்து நீ வருந்த மாட்டாய். உன்னிடத்தில் இருந்து நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய். உனக்காகவே நான் வந்திருக்கிறேன். உன் வீட்டிலிருந்து யாரையும் யமதர்மனுக்கு நான் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தில் தான் வந்திருக்கிறேன். அதாவது உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளை அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கின்றது. அதாவது, எனக்கு வாழவே பிடிக்கவில்லை, இந்த வாழ்க்கையை நான் வாழ விரும்பவில்லை, எதற்காக என்னை படைத்தாய் என்பது போன்ற பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றது. சில நேரங்களில் நீயும் இப்படித்தான் பேசுகிறாய். வாழ்க்கையை வெறுத்து போய் ஏன் தான் இருக்கிறோமோ என்பது போன்ற சில வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றாய். இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நாம் சொல்லக்கூடாதல்லவா? இது போன்ற விஷயங்களை எல்லாமும் எப்பொழுதும் நாம் பேசிவிடக் கூடாதல்லவா? ஏனென்றால் வாழ்க்கையை பலரும் இங்கு வாழ முடியாமல் தவிக்கும் பொழுது, அருமையான ஒன்றை தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கிறது எனும் பொழுது, அதனை முதலில் நீ உன்னுடையதாக மாற்றுவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். உன்னுடையதாக இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ மாற்ற வேண்டும். உனக்கான ஒன்றோடு நீ எப்பொழுதும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா, உனக்கே என்று ஒவ்வொன்றையும் நான் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம், இனி உன்னை மீட்டெடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உடனிருக்கும் தெய்வங்கள் உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறது என்பதனை எல்லாமும் கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அம்மாவினுடைய அன்பு உனக்கு ஏற்று கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து நடந்து கொள் என்பதனை மறக்காதே. என்னவானது ஏதுவானது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் நேரம், உனக்கே என்று எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் நேரம், அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாமும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதனை நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா, எப்பொழுதும் போல உன்னையும் உன் வாழ்க்கையில் இருக்கும் உன்னோடு இருக்கும் உனக்கு உயிரானவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். அப்படியானால் யமதர்மன் எடுத்த முடிவை அவரை மாற்ற வைக்க வேண்டும். உன்னுடைய வீட்டில் ஒரு நம்பிக்கைக்குரிய குரல் நிச்சயமாக கேட்க வேண்டும். உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் வாயிலிருந்தும் நல்ல வார்த்தைகள் வர வேண்டும். எல்லோரும் இந்த வாழ்க்கையை உண்மையாக ரசித்து வாழ எண்ண வேண்டும். நாம் வாழத்தான் பிறந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கை முதலில் இவர்களுக்குள் வேண்டும். எல்லாமும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்ற உணர்வு வேண்டும். எந்த நேரமும் என்ன நடந்திருந்தாலும் அவை அத்தனையையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்கு கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகவும் நிலைத்த மனநிலையோடும் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் பேசும் இந்த காரியங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அம்மா சொன்ன வார்த்தைகளை எல்லாமும் தெரிந்து புரிந்து நீ எப்பொழுதும் போல கவனமாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன் தாய் இந்த பிரத்யங்கரா சொல்வது போல உன்னை சுற்றி இருக்கும் தீமைகள் எல்லாமும் விலக வேண்டும் என்றால், உன்னை சுற்றி யமதர்மன் வருவதை நாம் நிறுத்த வேண்டும் என்றால், முதலில் உன் வீட்டில் நல்ல வார்த்தைகள் ஒலிக்க வேண்டும். இவர்கள் வர முடியாதபடிக்கு நீ சந்தோஷமான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை என்னவென்று உருவாக்க வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்கு என்ன சொல்ல எண்ணுகிறாள் என்பதனை எல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. சரியது தவறு எது என்று நாம் யோசிக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லாவற்றிலும்
ஒரு சரியானதொரு திருப்பத்தை உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த ஒரு சந்தோஷத்தையும் உணர்ந்து புரிந்து நீ வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் உன்னை தொடர்ந்து வந்து நடப்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும். உன்னிடத்தில் நான் ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்தும் இந்த நேரம் நீ எல்லாவற்றையும் முழுக்க சரியாக தெரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை நீ நன்மதிப்போடு வாழ்ந்திடுவாய் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மா சொல்லும் நேரங்களில் நிலையான விஷயங்களோடு உனக்கும் நிலைத்த மனநிலையோடு எல்லாமும் கவனமாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள். ஆச்சரியப்படும் விஷயங்கள் எல்லாமும் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் நல்லதையே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். பிரத்யங்கரா என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது நீ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். மனதில் நீ உணரும் விஷயங்கள், மனதில் நீ புரிந்து கொள்ளும் விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலமும் நேரமும் இந்த நிலைகளும் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பிரத்யங்கரா இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் போல உனக்கு நான் நிச்சயமாக இதுபோன்ற விஷயங்களில் இருந்து ஒரு திருப்பத்தை கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன். உன்னை நீ மாற்றிக்கொள், உன்னை தேற்றிக்கொள். உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நல்ல மனநிலைப்படுத்து. எல்லோராலும் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு உணர்வை கொடு. யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் அவர்களை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை கொடு. எல்லாவற்றிலும் அவரவர்களுக்கான விருப்பங்களும் அவரவர்களுக்கான தீர்வுகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தை உணர்த்து. சரியான நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள். உன்னிடத்தில் நான் என்ன சொல்ல எண்ணுகிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள். தெய்வம் உனக்கு ஏற்றதை கொடுக்கும் இந்த நேரம் முழுக்க இனி ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டாலே போதும். ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டாலே போதும். மீண்டும் மீண்டும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய். அம்மாவின் அன்போடு எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொண்டு விடுவாய் என்பதனை மறக்காதே. உடனிருப்பதில் இனி உனக்கு சந்தோஷங்கள் தொடர வேண்டும். நீ எப்பொழுதும் உன் வீட்டில் இருப்பவர்களோடும் உன்னோடும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை மன நிம்மதியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். எதிலுமே என் பிள்ளை அடையக்கூடிய ஒரு சிந்தனைகளும் வெற்றிகளும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். எதிலுமே உனக்குள் தோன்றும் இதுபோன்ற நிலைகளை எல்லாமும் நீ கடந்து நன்மதிப்போடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நாம் எதிர்பார்த்ததை எல்லாமும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒரு நாள் நமக்கு சரியாக கொடுக்கும் என்ற எண்ணம் வேண்டும். இப்பொழுதே எல்லாமும் முடிந்து விட்டது போல நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நாம் பேசும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்குள்ளேயே இருந்து உனக்கான தீர்வை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமும் உனக்கு ஏற்ற ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுத்து உதவும். இந்த பிரத்யங்கரா சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையிலும் பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிலுமே நாம் என்னவாக நம் வாழ்க்கையை மாற்றுகிறோம் என்பதனை புரிந்து நீ பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். யமதர்மன் உன்னை தேடி உன்னை ஆசீர்வதிப்பதற்காக வரலாமே தவிர நீ பேசுகின்ற வார்த்தைகளினாலும் நீ எப்பொழுதும் யமதர்மனை அழைத்து கொண்டிருப்பதனாலும் அவர் உன்னை தேடி வரக்கூடாது. என் குழந்தையே, எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது போல இந்த பிரத்யங்கரா சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் நல்லதை கொடுப்பதை இனி வரும் காலங்களில் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். உடனிருக்கும் இந்த நேரம் உன்னை மாற்றுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தேடிக்கொண்டு நீ சரியாக பெற்றுக்கொண்டும் இரு. உனக்கே என்று எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அம்மாவின் அன்பை கொண்டு
நீ ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.